எல்லாருக்கும் ஒரு இளம் பருவத்தில் ஒரு ஆசை வரும். எல்லா இளைஞனுக்கும் மோர் மணி குயிக் மணி. கரெக்ட் சார். கெட்ட வார்த்தை வாழ்க்கையில் வரக்கூடாது. எந்த இளைஞனுக்கும் அந்த எண்ணம் வரக்கூடாது. மோர் மணி குயிக் மணி வந்துச்சுன்னா அவன் அழிய போகிறான்னு அர்த்தம். அந்த நினப்பை தூக்கி வீசணும். ஸ்லோ மணி ஸ்டெடி மணியாக இருக்கணும். 100 ரூபா போட்டு 1 ரூபா லாபம் வந்தால் அதுக்கு பேர் பிஸ்னஸ். 1 ரூபா போட்டு 100 ரூபா வரணும்னு கற்பனை பண்ணால் அதுக்கு பேர் சூதாட்டம். வாழ்க்கையிலேயோ வர்த்தகத்திலேயோ சூதாட்டம் செய்யக்கூடாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போலந்து தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, போலந்தில் ஒர்க்கு கேட்டகரிக்கான அப்பாயின்மெண்ட்டு, அந்த விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு, அந்த எம்பசி அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு நல்ல அப்டேட்டாக வந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். போலந்து எம்பசியில் இந்தியாவில் ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாகவே. இது ஃபஸ்ட்டு விஎஃப்எஸ்ஸாக தான் இருந்தது. அப்புறம் திரும்ப எம்பசிக்கு சேஞ்ச் பண்ணி வித்தின் ஒரு 5 to 5 மந்த் அந்த மாதிரி போயிருந்திருக்கும். அதில் ஒரு சில பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி விசா வாங்கினாங்க, ரிஜெக்ட் ஆணுச்சு. அதுக்கப்புறம் அகைன் விஎஃப்எஸ்க்கு சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ அதுக்கப்புறம் விஎஃப்எஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நிறையா ஸ்லாட்டு வந்து ஓப்பன் ஆகலை. அதனாலே நிறையா பேர்னால புக் பண்ண முடியலை. எம்பசினால எல்லாராலையும் சப்மிஷன் பண்ணிட முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை பேர்னு கணக்கு வச்சா கூட ஒரே ஒரு எம்பசி தான் இருக்குது. பட் விஎஃப்எஸ்ன்றது கொரியர் சென்டர் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே இருக்குது. ஒரு பெரிய ஸ்டேட்டில், அதாவது சவுத்துன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 5-6 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சவுத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை மட்டும்தான் எம்பசியில் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரி நார்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 4 to 5 விஎஃப்எஸ் சென்டர் இருக்குது. இப்போ டைரெக்டாக டெல்லி எம்பசிக்கு போக போகுது. இது இப்போ நிறையா பேர் மாறப்போகுது, வெயிட் பண்ணுங்கள், விஎஃப்எஸ்க்கு ஏஜென்சியை தேடாதீங்க. இந்த விஎஃப்எஸ்னால் என்னன்னு தெரியலை நிறையா பேருக்கு, எம்பசினா என்னன்னு தெரியலை. எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவாக நான் வீடியோ போட்டிருக்கேன். விஎஃப்எஸ்க்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். விஎஃப்எஸ்னால் என்ன, உள்ளே போனோன்னு என்ன நடக்கும், என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும், எதன் அடிப்படையில் வைக்கணும், எப்படி அடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஎஃப்எஸ்க்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி எம்பசிக்கு 3 வீடியோ போட்டிருக்கேன். எம்பசிக்கு ஒரு வீடியோவில் ஆன்லைனில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, இந்த அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைக்கும், ஒர்க் பெர்மிட் மட்டும் உங்கள் கையில் இருந்தாலே போதும், யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் அப்பாயின்மெண்ட் இண்டிவிஜுவலாக நீங்களே புக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆக போகுது. அது ஒரு 2-3 மெயில்ஸ் வரும், கன்ஃபர்மேஷன். அகைன் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு ட்ரா கிடைக்கும். இது என்ன ட்ரா அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியல, விஎஃப்எஸ்னால என்னன்னு தெரியல. தயவுசெய்து அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். இப்போ எம்பசினா மாறிடுச்சு ப்ரோ, மாறப்போகுது, இப்போ வீடியோ பாருங்கள் அப்படின்னா அதில் எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அப்புறம் விஎஃப்எஸில் யார் எடுத்து கொடுப்பா, அது அவ்வளோதானா அப்படின்லாம் ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னையே விஎஃப்எஸ்னால் என்ன, எம்பசினா என்ன, ஒர்க் பெர்மிட்னா என்ன, விசா வருமா வராதா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் யூரோப்புக்கு ட்ரை பண்ணணும். குறிப்பாக போலந்துக்கு இது தெரியாமல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் டிசிஷன் வர்றதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஸோ வாங்க இதை பற்றி தெளிவாக வீடியோவில் பார்க்கலாம். விஎஃப்எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஜஸ்ட் கொரியர் சென்டர் தான். நீங்கள் போலந்துலேருந்து வர்ற டாக்குமெண்ட்டையும் ஒரு சில நீங்கள் சப்போர்ட் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் விஎஃப்எஸ் கொரியர் சென்டரில் போய் சப்மிஷன் பண்ணுறதுக்கே அப்பாயின்மெண்ட் தேவைப்படும். அது வெறும் 1000 ரூபாய்க்கு தான் இருக்குது. வித் டேக்ஸோட 1000 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அதை 1.5 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணி ஒரு பெரிய ஸ்கேமெல்லாம் நடக்குது இந்தியாவில். ஸோ எம்பசி பெட்டரா விஎஃப்எஸ் பெட்டரான்னு கேட்டிங்கன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எம்பசி தான் பெட்ரு. ஏன்னா நீங்கள் யாருக்குமே எந்த காசுமே அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுக்க தேவையில்லை. பட் அப்பாயின்மெண்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா வீக்லி ஒரு குலுக்கல் முறையில் லாட்ரி சீட்டு சொல்லுவோம்ல, இந்த நம்பருக்கு தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் வீக்லி எத்தனை பேர் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களையெல்லாம் வச்சு இது ஒரு நாளைக்கு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த அப்டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தது. எப்படின்னா ஒரு பையன் இண்டிவிஜுவலாக அந்த மாதிரி ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறேன், என்னாச்சு எதுன்னு அப்படின்னு எம்பசிக்கு மெயில் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்ஸ் பண்ணது 26 ஜூன் அன்னைக்கு எம்பசிக்கு சேஞ்ச் ஆக போகுது, நீங்கள் திரும்ப அகைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விஎஃப்எஸில் ஸ்லாட்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் க்ளோஸ் ஆகிடுது, நிறையா பேர் இன்னமும் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால இதை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, அகைன் நாங்கள் எம்பசிக்கே சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான அப்டேட்டு அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்திருந்தது. மெயிலை கூட உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அதில் ரொம்ப தெளிவான இன்ஃபர்மேஷன் நிறையா போட்டிருந்தாங்க. அவங்க விஎஃப்எஸில் ஸ்லாட்டு ஓப்பன் பண்ணது ரொம்ப கம்மி தான். ஆனால் அவங்க எப்படி வந்து அதை சொல்லி காட்டினாங்க அப்படின்னா, அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகி உடனே க்ளோஸ் ஆயிடுது அப்படின்ற மாதிரி. அதில் மோஸ்ட்லி இப்போ மாற்றுறதுக்கான காரணம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கு பிளாக்கில் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஸ்லாட்டு ஓப்பன் பண்ணால் கிளைண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை வெளியில் இந்த ஹேக்கர்ஸு அது இதுன்னு இவங்க வந்து உள்ளே பூந்து எடுக்கிறதுனால இது வந்து நிறைய அமௌண்ட்டு, நிறைய இலக்க நேரிடுது. ஃபியூச்சரில் ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளமே சந்திக்க
வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இப்போ டேரெக்டாக எம்பசிக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் எந்தவித ஒரு தில்லு முள்ளும் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்களா பண்ணலாம். படிச்சிருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியல ப்ரோ அப்படின்னா தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க. இந்த வீடியோவில் நான் அதை இதில் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அந்த வீடியோவை பார்த்து கூட பண்ண சொல்லுங்கள். ஒர்க் பெர்மிட்டு, பாஸ்போர்ட் காப்பி இது மட்டும் இருந்தால் போதும், நீங்களே பண்ணலாம். வீக்லி கிடச்சிடும். என்னைக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டோ அதுவும் வரும். கிடைக்கலனாலும் மெயிலாக கிடைக்கும். இந்த ட்ராவில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, அடுத்த ட்ராவில் வாங்க அப்படின்னு. அப்பாயின்மெண்ட் கிடைச்சிட்டாலும் உங்களுக்கு டேட்டு டைமோட எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிரும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவீங்க. அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும், எம்பசியில் என்னென்ன நடக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் ஆர்டராக எடுத்துகிட்டு போகணும், மும்பை எம்பசியில் எங்கே போகணும், எத்தனாவது ஃப்ளோரு, அங்கே உள்ளே போனோன்னு என்ன நடக்குது, எதுவும் இன்டர்வியூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோலாம் எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். இது நம்ம விஎஃப்எஸ் அப்படிங்கிறப்ப அப்போ ஒரு வீடியோ, எம்பசினா அப்போ ஒரு வீடியோ அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட இது சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லணும். நிறையா பேருக்கு இதை பற்றி தெரியல. பழைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான். அந்த வீடியோலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். 1 by 1 எல்லா வீடியோஸையும் பாருங்கள். ஹெட்டிங்கில் படித்தாலே தெரிய போகுது. விஎஃப்எஸ் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை. தெரிஞ்சுக்கணுன்னாலும் உள்ளே போய் பாருங்கள். எம்பசி அப்படின்னாலும் அதுலேயும் ஒரு 2-3 வீடியோ இருக்குது. ஆன்லைனில் ஃபஸ்ட்டு எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு போட்டிருப்பேன். அடுத்த ஆர்டர் படி என்ன எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லியிருப்பேன். அப்புறம் மும்பை எம்பசியில் என்ன நடக்குது, உள்ளே போயிட்டு எவ்வளோ நாளில் கிடைக்கிது, அப்புறம் ரீஅப்பீல் பண்ணுறதுக்கான இது எல்லாமே. இப்போ எம்பசியில் ரிஜெக்ட் ஆகி போயிருச்சுன்னா எப்படி ரீஅப்பீல் பண்ணுறது அப்படின்லாம் நிறையா வீடியோஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நம்ம வீடியோஸில் இருக்குது. அதை யாருமே பார்க்குறது இல்லை. ஸோ அதனால் இது ஒரு நல்ல அப்டேட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க, 120 அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாளைக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நடந்த விஎஃப்எஸில் கிட்டத்தட்ட டிசம்பரில் ஒரு அப்டேட் வந்தது. அதிலேருந்து இன்ன வரைக்குமே அப்பாயின்மெண்ட்டு ஒரு 5-10க்கு மேலே அதிகமாக போகலை. அந்த 5-10மே ரொம்ப காஸ்ட்லியாக போனது. ஸோ அதில் அவ்வளோ காசு கொடுத்து நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் மென்ஷன் பண்ணியே போட்டிருக்கான், நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட்னா நீங்கள் அதை மட்டும்தான் சூஸ் பண்ணணும். வேறு கேட்டகரி சூஸ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் டிசிஷன் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். நான் ஒரு பழைய வீடியோவிலே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டாக்குமெண்ட் சரியில்லாமல் விசா ரிஜெக்ட் ஆனாலும் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். கேவலம் ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபேக்காக இருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த விஎஃப்எஸ் அப்டேட் இருக்கும்போதெல்லாம் நிறைய ஃபேக் அப்பாயின்மெண்ட் போனது. உண்மையிலே ரிஜெக்ட் ஆன நிறையா பேர் ஃபேக் அப்பாயின்மெண்ட்னாலையும் ரிஜெக்ட் ஆகியிருக்கலாம். அஃபிஷியலாக எம்பசியிலேருந்தே மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் எம்பசியில் ரெஜிஸ்டர் பண்ணும் பொழுதும் கூட ஒர்க்கு கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நேஷ்னல் அதர்ஸோ, நேஷ்னல் டிபெண்டன்ட்டு, பிஸ்னஸ், டூரிஸ்ட்டு எதையுமே சூஸ் பண்ணாதீங்க. எதையாவது சூஸ் பண்ணி உங்களுக்கு லக்கி ட்ராவில் கிடச்சி நீங்கள் போய் சப்மிஷன் பண்ணிங்கன்னா விசா உங்களுக்கு ரிஜெக்டட் தான். ஸோ அதனால் தெளிவாக இந்த ப்ராசஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். அது எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஸ்க்ரீனில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் எண்டில் வச்சுருந்துருப்பேன். வீடியோவை அந்த இடத்துல பார்க்குறதே இல்லை. பாதியோடு பார்த்துட்டு நம்பர் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது, அந்த என்ன சேனல்னே தெரியலை ப்ரோ, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் வந்து பேசுகிறது, இதெல்லாம் எப்படி நான் எடுத்துக்கிறதுன்னு தெரியலை. நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுருக்கணும், வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட நல்லதுக்காக இல்லை. நீங்கள் யாருக்கிட்டையும் போய் ஏமாறக்கூடாது. உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா டைட்டிலை சூஸ் பண்ணி அந்த வீடியோஸை மட்டும் பாருங்கள். எல்லாத்தையும் நான் உங்களை பார்க்க சொல்லலை. எல்லாரும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு வீடியோஸை பார்க்க சொன்னால் காசு வரும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை. ஸோ அதனால் ஒரு நல்ல சேஞ்சஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஸோ மோஸ்ட்லி அந்த பழைய ஆட்களுக்கு உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த டைமில் வித்தின் அந்த 1 வீக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 3 மந்த்துக்குள்ளேலாம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அதிகமாக இந்தியாவில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கலனோடனே டிசிஷனை மாற்றிட்டு போனவங்க நிறையா பேர் இருக்காங்க. அப்ளை பண்ணுறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டைமில் எம்பசியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். 3 மாதத்துக்கு கீழே இருந்ததுன்னா தயவுசெய்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. நீங்கள் சப்மிஷன் பண்ண முடியாது. பண்ணுனாலும் விசா ரிஜெக்ட் ஆகிரும். 5 மாதம் மினிமம் 3 மாதத்துக்கு மேலே இருக்கணும். 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், எத்தனை வருஷம் ஒர்க் பெர்மிட் இருந்தாலும் நீங்கள் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்கள் லக்கி ட்ராவுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எம்பசிக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறையா பேர் போலந்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. ஆனால் இப்போ ஈரோப்புக்கு ட்ரை பண்ணுறவங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ண போகிறாங்க, விசா வரணும். 1 லட்ச ரூபா இல்லைன்னா அப்படியே கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. 1 லேக் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்கு காசு இருக்கும், கொரியர் சார்ஜுக்கு இருக்கும். ஸோ இதையெல்லாம் தெரியாமல் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ண யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகிறீங்கனாலும் இதை தெளிவாக சொல்லிடுங்க. எவ்வளோ மணி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த மணி ரீஃபண்டு கிடைக்காது அப்படின்ட்டு.
அதுக்குன்னு ட்ரை பண்ணால் தானே உங்களுக்கு வர முடியுமா முடியாதான்னு தெரியும். நான் சொல்லியிருந்தேன், அந்த அன்ஸ்கில்டு கூட நான் டாக்குமெண்ட் கொடுக்க தயாராக இருக்கேன். 50-60 ரூபாய்க்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட் வாங்கினீங்கன்னா சப்போர்ட் டாக்குமெண்ட் ஒரு 10-15 ரூபாயில் முடிஞ்சிடும். விசா ஃபீஸ் ஒரு 10 ரூபாயில் முடிஞ்சிடும். ஒரு 70-80க்குள்ளே நீங்கள் டிசிஷனை பார்க்குறீங்க அப்படின்னா விசா கிடைச்சிட்டா லக்கு. நீங்கள் டிக்கெட்டை மட்டும் போட்டு வந்தால் போதும், எந்த காசும் நீங்கள் கட்ட தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த 80,000 ருபீஸ்ன்ட்டேன், அந்த பேமெண்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டில் உங்களுக்கு சப்மிஷன் பண்ணி விசாவை பார்க்க முடியுது, அதாவது டிசிஷனை பார்க்க முடியுது அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். இனிமேல் ஏஜென்சிக்கிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதா இருந்தாலும் விசாவுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கொடுக்கணும், அந்த 1 லட்ச ரூபா அது வரைக்கும் தான் என்னால் கட்ட முடியும். விசா வரலைனாலும் என்னால் பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். என்கிட்ட உதவி கேட்டாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. 70-80க்குள்ளே வந்தால் தான் ஓகே. இதை வந்து கேட்குறாரு ஒருத்தர், மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் பிரதர், எனக்கு அது ரிலேட்டடாக வேணும்னாரு. இல்லை பிரதர், இந்த ஃபீல்டில் கிடைக்காது. நீங்களாம் தான் எம்ப்ளாயர்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திறமை இருக்குங்கிற பட்சத்தில் அதுதான் அங்கே தான் நம்ம ஆளுக உடனே எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ. ஏன்னா ஒரு இதை படிச்சிடுறாங்க, அதில் ஸ்பெசிஃபிக்காக சிறந்தவங்களாக அதில் இருக்கிறது இல்லை. எல்லாருமே கடமைக்கு படிச்சிருவாங்களே தவிர அதில் திறமையை வளர்த்துக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப எப்படி டைரக்ட் கம்பெனி ஸ்பான்சர் எடுக்கும்? ஒரு 100 பேர் அப்ளை பண்ணுறாருன்னா அதில் ஒரு ஆள் நம்பர் 1 நீங்கள் இருக்கணும். இருப்பீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க படித்தவங்க? அந்த மாதிரி ஸ்கில்டு இருக்கிறவங்கலாம் டைரெக்டாக ஐடி ப்ரொஃபஷ்னலாகவே சேஞ்ச் பண்ணிடுதே. நம்ம இதில் அதானே நல்லா புரிஞ்சு படிக்கிறது இல்லை, மக்கப் பண்ணி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அது ரிலேட்டடாக ஒரு ஸ்கில்டை வளர்த்துக்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிறது இல்லை. நான் அதை படிச்சிருக்கேன், இதே வேலையில் வந்து வேணும்னு கேட்குறது. அந்த அட் த டைமே சேஞ்ச் பண்ணுவாங்க பாருங்கள். இந்த வேலையில் இப்படி தான் ப்ரோ ட்ரை பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரிஸ்க்காக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உடனே எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, பார்க்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு இந்த மனநிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த மனநிலையை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. அவர்கிட்டே நான் சொல்கிறேன், ப்ரோ ₹1 செலவாகி ப்ரோ விசா ரிஜெக்டாக போச்சுன்னா கிடைக்காது அப்படின்னா ஃப்ரீ விசா கிடைக்காதா அப்படின்ட்டு வர்றாரு. இப்போ இந்த வேர் ஹவுஸ் வேலை அப்படிங்கிறது நீங்கள் மட்டும்தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை பிரதர். யார் வேணாலும் பார்க்கலாம். கடினமான வேலையும் இல்லை அது. ஸோ அதனால் இந்த மாதிரி அன்ஸ்கில்டு வேலைக்கு ஃப்ரீ ரெக்யர்மெண்ட்டு, ஸ்பான்சர் கிடைக்குமா அப்படின்லாம் ஆசையே படாதீங்க. ஒரு கம்பெனி இருக்குன்னா அதில் நீங்கள் சிறந்து விளங்கணும். ஒரு தொழில் சார்ந்த படிப்பில் சிறந்து இருக்கணும், வெளிநாட்டு அனுபவங்கள் இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் ஈரோப்புகளுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுறேன் பிரதர், பட் ஒரு நல்ல கம்பெனியில் இந்த கம்மியான காசில் எனக்கு போனாலும் பரவாயில்லை. அமௌண்ட்டு நான் சொல்ல வர்றேன், ஏஜென்சிக்கிட்ட பண்ணாலும் சரி, வேறு யாருக்கிட்ட பண்ணாலும் சரி, பிஃபோர் விசா எவ்வளோ அமௌண்ட்டு கேட்குறாங்களோ அதிலேருந்து உங்களால் எந்த பேமெண்ட்டுமே வாங்க முடியாது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டியது வரும், இவங்க வாங்குகிற ஏஜென்சிக்கும் ஒரு ஃபீஸ் கொடுக்க வேண்டியது வரும், கொரியர் சார்ஜ், அப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்ல மாட்டாங்க. பண்ணுறவங்களும் சரி, பண்ணி கொடுக்குறவங்களும் சரி, இதை யாரும் தெளிவாக சொல்கிறதில்ல. அவங்களுக்கு தேவை காசு, வந்த உடனே எங்களுடைய கடமை டாக்குமெண்ட் கொடுக்குறது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் போலந்துக்கு இனிமேல் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். பட் அனுபவம் வாய்ந்தவங்களாக இருக்கிற பட்சத்தில் வேறஸ்க்கே அப்ளை பண்ணாலும் கல்ஃப் கண்ட்ரிஸ் அனுபவங்கள் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கம்மியான காசில் டாக்குமெண்ட்டை வாங்கி சப்மிஷன் பண்ணி டிசிஷனை பாருங்கள். ஒரு 4-5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். அவருக்கு டிசிஷன் எப்படி கிடைக்கிது? இப்போ ஒரே ஆள் ஒரு 60,000 இழக்கிறதுக்கும் 6 பேர் சேர்ந்து 10,000 கொடுத்து அதை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அவருக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அகைன் மீதி 5 பேரில் 5 பேருக்குமே விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, இல்லை வராமல் போகிறதுக்கும் பாசிபிள் இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதையெல்லாம் சிந்திங்க. நிறையா பேர் குரூப்பாக தான் ட்ரை பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு 4 பேர் வர்றோம், 4 பேரும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதே மாதிரி ஏஜென்சிகிட்ட போய் அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்காருப்பா, ப்ராஜ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா உடனே நம்மளுக்கு அதை காசை கொண்டு அங்கேயே கொடுத்து உடனே பணக்காரன் ஆகணும்னு தான் நினைக்கிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஏஜென்ட்டாகவும் ஃபாலோ பண்ணுங்கள், அப்ளை பண்ணவங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி போகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதா? இப்போ எத்தனையோ வருடங்கள் ஊரில் இருந்து வேஸ்ட் ஆகியிருப்போம். அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஃபாரின் போகணும்னு ஒரு நல்ல முடிவாக எடுத்துட்டிங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம். எடுத்தோம் கவுத்தோன்னு முடிக்கிற காரியம் இல்லை. யூரோப்பு விசா ப்ராசஸ் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பண்ணி கொடுக்குறவங்களும் இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் விஎஃப்எஸ்லேருந்து எம்பசிக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. ட்ரை பண்ணுறவங்க இந்த டைம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி தான், அந்த எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்கள்லாம் இதை போய் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு உட்காந்துருக்காதீங்க. Today is difficult. Tomorrow is much more difficult. The day after tomorrow is beautiful. Most people die tomorrow evening.